படத்தில் முகின்ராவ் சார், பாவியா, பாலசரவணன், விமானநாத், வினோதினி, ராதாரவி சார், நெல்கர் ரவி சார் எல்லாமே இவங்க நிற்கிறாங்கப்பா. அண்ட் டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ராஜா, கேமராமேன், அவங்க கை தான் தெரியுது எனக்கு. ஃபைட் மாஸ்டர் பிரதீப், அப்புறம் இன்னும் நிறைய பேர், தினேஷ் ஆர்ட் டைரக்டர் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அண்ட் சிஜி பிளேஸ் அ வைட்டல் ரோல் இந்த படத்தில். சிஜி விபின் பண்ணியிருக்காங்க. வாரத்துலேருந்து நாங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த படத்தை வந்து தேட்டருக்கு போய் என்ஜாய் பண்ணுவோம். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியான விஷயங்கள் தான். நிறைய பேருக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும். டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் மெடிக்கல் ஃபீல்டாக இருக்கும், ஐடி ஃபீல்டாக இருக்கும், இல்லை எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும். இந்த விஷயங்களெல்லாம் ஒரு ஓவர் கம் பண்ணணும், அதெல்லாம் கடந்து வரணும். ஒரு 2 மணி நேரம் தேட்டரில் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த 2 மணி நேரம் வந்து என்கேஜிங்காக, என்டர்டெய்னிங்காக ஒரு படம் கொடுக்கணும் அப்படின்றது தான் என் மனசில் இருந்துச்சு. அந்த அடுத்தடுத்த படமும் நான் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் இதுக்காக என்னுடைய ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து நல்லபடியாக சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் சாங்ஸ், ஃபைட் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இது உங்களுக்கு இம்ப்ரெசிவாக இருந்தது, பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு வந்து ஒத்தத்தாமரை டைம்லேருந்து பத்திரிகையாளர்கள் எல்லாருமே நல்லபடியாக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இந்த படத்துக்குமே எனக்கு உங்களோட ஆதரவை தெரிவிங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், சின்ன படங்களுக்கு எந்த மாதிரியான தேட்டர்ஸ் கிடைக்கும், எப்படியான விஷயங்கள் இருக்கும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்கள் நல்லபடியாக இந்த படத்தை எனக்கு பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எங்களை மாதிரி யங் ஃபிலிம் மேக்கர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக மாறும், நல்ல ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். ஸோ எல்லாருமே உங்களோட சப்போர்ட்டை எனக்கு எங்கள் டீமுக்கும் கொடுங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கிறீங்க, பட்டன் கொடுத்து ஒரு மாதிரி இதாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஃபுல்லாக நான் பார்க்குறேன். பட் தேங்க்யூ. ஏன் பத்திரிகை நண்பர்கள்னு சொல்லணும்னா, ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு ப்ரீமியர் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்தை வந்து மக்களுக்கு சேர்க்கறதுக்கு முன்னாடி வந்து உங்கள்கிட்ட எல்லாம் முதல்ல காமிக்கிற ரீசன் வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஃபீட்பேக் கொடுப்பீங்க. அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் அடுத்தடுத்து எப்படி மூவ் பண்ணோம் அப்படின்னு நம்பிக்கையில் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நீங்கள் எல்லாருமே நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா விஷயங்கள் பிடிச்சிருக்கும், சில குறைகள் இருக்கும், அப்படின்னு நிறைய விஷயங்கள் பிடிச்சிருக்கும். ஸோ அதை ரெட்டையும் தாண்டி ஒரு நல்ல படமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இந்த ஜின் திரைப்படம் வந்து மெயின்லி பாலாசரோட நான் ஒர்க் பண்ணுறதோட இது குழந்தைகளுக்கான ஒரு படமாக இருக்கணும், குழந்தைகள் வந்து பார்த்து ரசிக்கணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதனால இந்த ஜின் உருவமும் சரி, அதோட தோட்டமும் சரி, அதோட பேச்சும் சரி, அதோட வசனமும் சரி, அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ குறிப்பும் நான் நம்புகிறேன், நாங்கள் டீமாகவே நம்புகிறோம். நீங்கள் பார்த்துட்டு நல்ல ஃபீட்பேக் சொன்ன மாதிரி கொடுத்தீங்கன்னா இது வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து மக்கள் வச்சுருக்கேன்னா, நம்ம மாதிரி சின்ன படங்கள் வர்றது 3-4 days நினைக்கிறேன். ஒரு 3-4 நாளில் வந்துட்டு அந்த மக்கள் பார்க்கலன்னா அந்த படமும் அந்த வந்து போயிடும். இந்த 3-4 நாள் தான் இந்த விஷயத்தை வந்து எங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகணும். மக்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லையா ஒரு தடவை வந்து பாருங்கள். மக்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா அந்த 10 பேர்கிட்ட சொல்லுங்கள். அந்த 10 பேர் இன்னும் 10 பேர்கிட்ட கூட்டி வருவாங்க. வேர்ட் ஆஃப் மவுத் தான். இன்றைக்கெல்லாம் அந்த மாதிரி தான் ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த மாதிரி வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சப்போர்ட் வந்து எங்களோட அடுத்தடுத்த பயணத்துக்கு வந்து உதவியாக இருக்குன்னு. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள்லாம் வந்தீங்க, பார்த்துக்கோங்க. ஐ ஹோப் ஸோ ரொம்ப டைமுக்கு அப்புறம் ஒரு ஃபேண்டஸிக்காக ஒரு மூவி வந்திருக்கு. இந்த மூவி பண்ணும்போது எனக்கும் ஒரு இன்னர் சைல்டு இருக்கும்ல, அதுவும் எனக்கும் வெளியில் வந்துச்சு. ஐ பிகேம் மை செல்ஃப். ஐ ஸ்டார்டட் என்ஜாயிங். அண்ட் இப்போ நான் எனி சுச்சுவேஷனில் ஸ்மைல் பண்ணுறேன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் டீம். ஸோ ஐம் ஷுர் யாருமே மூவி பார்க்குறாங்க, எஸ்பெஷலி கிட்ஸ், அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. they will laugh at all the jokes and everything. And do support us.